ப்ரோ உங்க பேரு? என் பேர் ஷேக் சையத் அலி. ஷேக் சையத் அலி. என்ன ஒர்க் பண்றீங்க? நான் வந்து ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்டிஸ்ட் ஒர்க். என்ன மாதிரிலாம் ஆர்ட் பண்ணுவீங்க? என்ன மாதிரி ஆர்ட்னா நம்ம போர்ட்ரேட்டு இந்த லைவ்ல உட்காந்து அப்படியே நேரில் உட்கார வச்சு நாங்கள் அந்த மாதிரி வரைஞ்சு கொடுப்போம். ஓ சூப்பர். அதே மாதிரி ஆயில் பெயிண்டிங், போஸ்டர் கலர், வாட்டர் கலர், அந்த மாதிரி சின்ன டேட்டூஸ்லாம் போட்டு கொடுப்போம். அப்படியா? ஓகே. இப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி கான்டாக்ட்? நான் கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு தரேன், நீங்கள் அதை இன்ஸ்டால போட்டு இது பண்ணுங்க. ஓகே. உங்க இன்ஸ்டா ஐடியும் சொல்லிருங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து பீஸ்ட் ரைடுன்னு போட்டிருக்கோம். அதில் என்ன பீஸ்ட் ரைடு, அதில் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணீங்கன்னா அதில் ஃபுல்லாமே என்னோட ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது ஃபுல்லாக கீழே எல்லாமே இருக்கும். அது மாதிரி நான் கிளாஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு ஏதாவது காசு உண்டா? ஆமா, காசு உண்டு. ஓகே. எவ்வளோ? ஒரு ஆளுக்கு வந்து 250 ரூபா வாங்குறோம் மாசம். 200 ரூபா 1 மந்த். ஓகே. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் அண்ணன் இருக்காங்க. ஸோ ஓகே. நீங்க சின்ன வயசுல நிறைய கேம்லாம் விளையாண்டுருப்பீங்களா? ஸ்கூல் டைம்ல, காலேஜ் டைம்ல? ஆமா. ஸோ எந்த கேம்ல நீங்க வின் பண்ணிருக்கீங்க? அத நீ அப்படி கேட்டு போட்டீங்க. எந்த டைம்னா 2 கேம் விளையாண்டுருக்கேன். ஒன்னு கிரிக்கெட், ஒன்னு ஃபுட்பால். ஸோ குரூப் கேம்ஸ் தான். குரூப் கேம்ஸ். இண்டிவிஜுவல் கேம்ஸ். இன்டர்நேஷனல் கேம்ஸ் வந்து எல்லா குரூப் கேம்ஸா தான் இருக்கும். எல்லாமே கபடி அந்த மாதிரி தான் விளையாண்டுருக்கேன். சின்ன வயசுல கூட நான் ரன்னிங்ல ஜெயிச்சேன். அந்த மாதிரி ஏதாவது? தவக்கா போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ். தவக்கல போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆமா, அது சிங்கிள் தான். ஓகே. நான் 5th ஸ்டாண்டர்ட் பண்ணும்போது எங்க டீச்சர் வந்து எல்லாம் கலந்துக்க சொன்னாங்க. அப்ப நான் தான் அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்தேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ். எனக்கு இண்டிவிஜுவலா இந்த போட்டி வச்சா என்னை அடிச்சுக்க யாருமே இல்ல, நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னா என்ன போட்டி உங்களுக்கு? என்ன போட்டினா உங்களுக்கு எந்த போட்டி வச்சா நீங்க வந்து ஜெயிச்சிருங்க? என்னோட போட்டி வந்து ஆர்டிஸ்ட். ஆர்ட் சம்பந்தமா, ஒரு பட சம்பந்தமா என்ன போட்டி வச்சாலும் நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். ஓகே. ஸோ கேமுக்குள்ள போலாமா? போலாம். ஓகே. இந்த 3 ரோல் உங்களுக்கு தரேன். இந்த 3 ரோல்ல 1 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா அப்படி 3 அமௌண்ட் இருக்குது. ஸோ மூவியோட டைலாக் சொல்லுவேன். இந்த மூவியோட டைலாக என்ன படத்தோட டைலாக் அப்படிங்கிற படத்தோட நேம ஒரு 20 செகண்ட்ல நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த ரோலுக்குள்ள என்ன அமௌண்ட் இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு. ஓகே. ஓகேயா? ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாம். 3ல ஏதாவது ஒன்று எடுங்க. சரி, கலர்ஃபுல்லா எடுத்திருக்காங்க அண்ணன். ஸோ இதான் வந்து மூவியோட டைலாக். அப்படியே நீங்களே வாசிங்க. நீங்களே சொல்லுங்க. நீங்களே வாசிங்க. திக்குமா? ஓகே. அங்கேயே திரும்பி. அதாவது நீ கெட்டவன்னா நான் கேடு கெட்டவன். ஸோ டைம் ஸ்டார்ட் நவ். இது என்ன படத்தோட டைலாக்? கெட்டவன் கேடு கெட்டவன் வந்து ஒரு நல்ல யோசிங்க. இல்ல ப்ரோ, இது படம் பார்த்துருக்கேன். ஆனா டக்குன்னு ஹீரோ தான் வேற வர மாதிரி. 10 செகண்ட். வீடியோ பார்த்துருக்கேன். நீங்களும் கரெக்டான ஆன்சர். இல்ல ப்ரோ, 16 செகண்ட். கொஞ்சம் டைம் தான், கஷ்டம் தான். ஸோ செகண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்க. நல்ல ஃபேமஸான படம். இன்னொரு ஃபேமஸான ஆக்டர் நடிச்சவங்க. இன்னொரு டைலாக் சொல்லுங்க. நீ கெட்டவன்னா நான் கேடு கெட்டவன். கெட்டவனா கேடு கெட்டவன் வந்து ப்ரோ இது ஐயா டைலாக் நான் கேட்டிருக்கேன். கேட்டிருக்கேன். தெரிய மாட்டேங்குது ப்ரோ. திடீர்னு நீங்க சர்ப்ரைஸா கேட்கும்போது எனக்கு எப்படி தெரியும் டைலாக் நீங்க கேட்பீங்க? ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் எது? விஜய். ஸோ ஓகே. விஜயோட காம்படிட்டர். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஓகே. இன்னொரு டைலாக்? விஜயோட டைலாக் இல்ல, விஜய்க்கு ஈக்குவலா இன்னொரு நடிகர் ஒருத்தர் இருப்பாங்களா, அவங்க யாரு? நம்ம ஏகே. ஸோ அவங்க நடிச்ச படம் தான் டைலாக். அவங்களோட நடிச்ச டைலாக் வந்து இல்ல, இந்த நான் சொன்ன டைலாக் வந்து அவங்க நடிச்ச படத்துல ஒரு படம். ஏகேல தானே? ஆமா. ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த நீ கெட்டவன்னா நான் கேடு கெட்டவன். ப்ரோ அது டக்குனு அந்த படம் வர மாட்டேங்குது. புள்ளியில நிக்கிறீங்க, அது வர மாட்டேங்குது. நீ இவ்வளவு கஷ்டமான கொஸ்டின் கேப்பீங்க நான் எதிர்பார்க்கறது. கஷ்டமான கொஸ்டினா? எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும், நீங்களே சொல்றீங்க. ரொம்ப கேட்ட டைலாக்னு சொல்றீங்க. இது என்ன கேட்டிருக்கேன் நான், எனக்கு ஞாபகம் இல்லைங்க. ஓகே. வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே அவங்க யோசிச்சுட்டு இருக்க கேப்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அந்த கவருக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துடலாம். என்ன இருக்கு? ஓபன் பண்ணுங்க. அது சைடுல உதவி எடுத்தா 50 ரூபா. 50 ரூபா வந்து அண்ணன் வந்து கம்பெனிக்காக தியாகம் பண்ணிட்டாரு. ஸோ கம்பெனிக்காக 50 ரூபா தியாகம் பண்ணியிருக்காங்க. அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாம். தேங்க்யூ. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.